ஆமென். அப்பாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் கொடுத்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நல்லா ஜெபித்தவங்க ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். வேத வசனத்தை சொன்ன குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். காணிக்க போட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இல்லை ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். நீங்கள் சபைக்கு வந்ததுக்கு நன்றி. ஆமென். இந்த பாடலை கேட்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு அழகான சத்தியத்தை அந்த பாடல் சொல்லியிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இருக்கிற அநேகருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தையிலிருந்து ஆண்டவர் குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்கிறத நம்ம கவனிக்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு கட்டப்படுகிற குடும்பம். ஆமாம், எல்லாரும் சொல்லாங்களா? கட்டப்படுகிற குடும்பம். ஆமாம், அந்த செய்தியினுடைய தலைப்பு கட்டப்படுகிற குடும்பம். இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனது ஆண்டவர். ஆமென். ராஜா விக்ராந்த் உட்காரு. குடும்பம் அப்படிங்கிற அந்த அமைப்பை உருவாக்குனது ஆண்டவர். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள், இதுதான் ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனது ஆண்டவர் தான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்கிற குடும்பம் ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்துருக்கிற குடும்பம் ஒரு நன்மை. எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த தீமையான காரியத்தையும் ஆண்டவர் நம்ம கொடுக்கறது இல்லை, நன்மையை மட்டும்தான் ஆண்டவர் நம்ம கொடுக்குறார். ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் ஆண்டவர் இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் சமுதாயத்தில் பொதுவாக அந்த உலகம் முழுவதிலும் சமுதாயத்தில் பிசாசானவன் அந்த குடும்பத்தை தொடரான், குடும்பத்தை சிதைக்கணும்னு நினைக்கிறான். சபையிலையும் குடும்பங்களை சிதைக்கணும்னு நினைக்கிறான், அதை ஒடுக்கணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் கொடுத்த அமைப்பை மாற்றணும்னு நினைக்கிறான். ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறத விட்டுட்டு 2 ஆண்கள் 2 பெண்கள், இதுவும் ஒரு குடும்பம் தான், இதை எங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தினுடைய அமைப்பவே பிசாசானவன் ஒரு சீர்குலைக்கணும்னு நினைக்கிறான், அதை உடைக்கணும்னு நினைக்கிறான். அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறான். குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் ஒரு ஆவிக்குரிய ஒரு சந்ததியை, ஒரு ஆவிக்குரிய தலைமுறையை உருவாக்கணும். அது எல்லாத்தையும் உடைக்கணும்னு நினச்சி பிசாசானவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த பிசாசினுடைய கிரியைகள் சபையில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள அது செயல்படக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கணவனோ அல்லது மனைவியோ குடும்பத்தில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வாழ்க்கையிலையும் நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒரு கணவனோ மனைவியோ குடும்பத்தில் சந்தோஷமாக இல்லை, ரொம்ப துக்கமாக இருக்காங்க, வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைகள் இருக்காங்க, எங்கே போகிறது, வேறு வழி இல்லை, கடைசி வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும், அப்படி ஒரு நிலை ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அது ரொம்ப மோசமான ஒரு நிலை. ஆமாம், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பத்தையும் கட்டுவதற்கு கர்த்தர் போதுமானவர். உடைக்கப்பட்ட காயப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் திரும்ப கட்டும்போது இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெரியது. நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கர்த்தர் தாமே கட்டுவாராக. ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியும், ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தை உருவாக்க முடியும். ஒரு சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 127 எல்லாரும் எடுத்துக்கலாங்களா? சங்கீதம் 127. முதல் வசனத்தை வாசிக்கலாங்களா எல்லாரும் சேர்ந்து? எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாங்களா? இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலையை நம்ம கவனிக்கும்போது இந்த வசனத்தினுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிய வரும். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும்
அடிமைகளாக ஒரு இடத்துல இருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு எருசலேமுக்கு அவங்க தாண்டி வர்றாங்க. அதாவது அடிமைகளாக ஒரு இடத்துல இருந்து எருசலேமுக்கு வர்றாங்க. அப்போ நிறைய பேர் இருந்த ஒரு தேசம் எருசலேம் தேசம். இப்போ ஒரு சின்ன கூட்ட ஜனங்கள் தான் எருசலேமுக்கு வர்றாங்க. எதற்காக? அடிமைகளாக வேற ஒரு நாட்டில் இருந்து அவங்க விடுவிக்கப்பட்டு எருசலேமுக்கு குடியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு என்னென்னா, நிறைய குடும்பங்கள் குடியிருக்கணும். ஒரு பெரிய தேசம், அங்கே நிறைய குடும்பங்கள் குடியிருக்கணும். அதுதான் அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய தேசத்தில் கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது எழுதப்பட்ட இந்த சங்கீதம் என்ன பண்ணணும்? முதலாவது குடும்பத்தை கட்டணும், அதாவது வீட்டை கட்டணும். வீட்டை கட்டுறது, ஒரு பில்டிங்கை பற்றி இந்த வசனம் சொல்லுது. ஒரு வீட்டை கட்டணும். ஒரு குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறதற்கு வீடு அவசியம். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முதலாவது ஒரு வீட்டை கட்டணும். அந்த வீடை கட்டுவதற்கு நம்ம பிரயாசப்படணும். நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அந்த வீட்டை கட்டுவதற்கு நம்ம பிரயாசப்பட்டாலும் ஆசைப்பட்டாலும் சேர்த்து வைத்தாலும் அதுக்கு கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை அப்படிங்கிறத அங்கே முக்கியப்படுத்துகிறாங்க. ஆமென். இதுதான் அந்த சூழ்நிலையில், இதுதான் இந்த சூழ்நிலை, இந்த வசனத்தினுடைய ஒரு பின்னணி. இப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டுறோம். குருவி இங்கே தான் இருக்கா? நம்ம ஒவ்வொருவரும் ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்? ஐயா, எதுவுமே வேண்டாமா? கூரை மட்டும் இருந்தால் போதுமா? ஆமாம், ஒரு 2 பெட்ரூம் வேணும், ஒரு கிச்சன் வேணும், ஒரு ஹால் வேணும். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு திட்டமிடுதல் நமக்கு இருக்கும். நம்முடைய ஆசைகள், நமக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு எத்தனை ரூம் வேணும், நமக்கு எத்தனை ரூம் வேணும், வெளியிருந்து கெஸ்ட் யாராவது வருவாங்களா, அவங்களுக்கு தங்கறதுக்கு ஏதாவது ரூம் வேணுமா, ஜெபிக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணுமா, அப்படி நம்ம பிளான் பண்ணுவோம். அது மாதிரி நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு ஒரு திட்டமிடுதல் அவசியம். ஆமே, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு திட்டமிட்டு தான் அதை நம்ம கட்ட முடியும். முதலாவது காரியம், நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு திட்டமிடுதல் அவசியம். இந்த வசனத்தில் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவளும் பிரயாசம் வருது. அதாவது ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கட்டலைன்னா நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் அது நடக்காது. ஆண்டவர் எப்படி குடும்பத்தை கட்டுறாருன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3-4 வசனங்கள். பொறுமையாக இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? இந்த வீடு எதை பற்றி சொல்லுதுன்னா, நம்முடைய குடும்பத்தை பற்றி சொல்லுது. இப்போ சங்கீதம் 127 என்ன பார்த்தோம்? கர்த்தர் வீட்டை கட்டுறார். இங்கே நீதிமொழிகளில் பார்க்குறோம், ஆண்டவர் அந்த வீட்டை கட்டுவதற்கு தேவையான ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறார். ஆமே, முதலாவது காரியம், நல்லா கவனிங்க. முதலாவது காரியம், நம்முடைய குடும்பத்தை நம்ம தான் கட்டணும். நம்முடைய குடும்பத்தை நம்ம தான் கட்டணும். ஆனால் எப்படி கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த ஞானத்தோடு நம்ம செயல்படும் போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் எப்படி வீட்டை கட்டுகிறார் அப்படின்னா, நமக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த ஞானத்தோடு நம்ம செயல்படும் போது அந்த செயல்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? ஆண்டவர் நேரடியாக நம்முடைய வீட்டை கட்டுறதில்லை. நம்ம வீட்டை கட்டுவதற்கு தேவையான ஞானத்தை கொடுக்குறாரு. வேற என்ன கொடுக்குறாரு? அறிவை கொடுக்குறாரு. நீதிமொழிகள் 24 சொல்லுது, நமக்கு தேவையான ஞானமும் அறிவும் ஒரு வீடு கட்டுவதற்கு தேவை. அதை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. அந்த ஞானத்தோடு கூட வீடை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்கிறார். ஆமென். முதலாவது நம்முடைய குடும்பத்தை நம்ம தான் கட்டணும். சொல்லுங்க, நம்முடைய குடும்பத்தை நம்ம தான் கட்டணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை கட்டுவார் அப்படின்னு நம்ம சும்மா இருந்துடுறோம்.
ஆண்டவர் எல்லா பழியும் ஆண்டவர் மேலே போட்டுரு. என் பிள்ளைங்க ஏன் அப்படி இருக்காங்க, ஆண்டவர். கணவன் ஏன் அப்படி இருக்கிறாங்க, ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. மனைவி ஏன் அப்படி இருக்காங்க, ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் ஆண்டவர் எதையும் டைரெக்டாக பண்ணுறதில்ல. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு. என் குடும்பத்தை எப்படி கட்டணுங்கிற ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த அறிவை பயன்படுத்தி, அந்த ஞானத்தை பயன்படுத்தி நான் தான் அந்த குடும்பத்தை கட்டணும். சொல்லுங்கள், நான் தான் அந்த குடும்பத்தை, தைரியமாக சொல்லுங்களேன், நம்ம தான் அந்த குடும்பத்தை கட்டணும். இப்போ நம்ம தான் அந்த குடும்பத்தை கட்டணும் அப்படின்னா ஒரு திட்டமிடுதல். எப்படி ஒரு ரூமுக்கு, ஒரு வீட்டுக்கு எத்தனை ரூம்ஸ் வேணும், எவ்வளோ ஹைட்டில் வேணும், எவ்வளோ சைஸில் வேணும் அப்படின்னு நம்ம திட்டமிடுகிறோமோ, அதே போல் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும்னு நம்ம திட்டமிடணும். உதாரணத்துக்கு இந்த வசனங்களை கேட்டு நீங்கள் போய் வீட்டில் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். உதாரணத்துக்கு, நம்முடைய குடும்பத்தில் அடிதடி இருக்கக்கூடாது. இது என்னது, திட்டமிடுதல். சொல்லுங்கள், திட்டமிடுதல். நம்முடைய குடும்பத்தில் சண்டை, அடிதடி இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள அடிதடி இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்குள்ள அடி இருக்கக்கூடாது. சண்டை வருதுன்னா அதில் அடியாக மாறக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் யாரும் பொய் சொல்லக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் கடன் வாங்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் ஆராதனைக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தினந்தோறும் குடும்ப ஜெபம் செய்யணும். இது எல்லாம் என்னென்னா நம்முடைய குடும்பத்தை திட்டமிடுதல். ஒருவேளை வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்கன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே அல்லது கல்யாணம் அன்னைக்கு நம்மளுடைய திட்டமிடுதல் இருக்கிறது ரொம்ப அவசியம். என்ன மாதிரி திட்டமிடலைன்னா, இன்றைக்கி ஒரு சண்டை வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா இன்றைக்கே தீர்த்தரணும். இது என்னதுங்க, திட்டமிடுதல். சொல்லுங்களேன், இதுதான் திட்டமிடுதல். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சண்டை வருதுன்னா கூடிய மட்டும் இன்றைக்கே தீர்த்தரணும். நாளைக்கு அதை கொண்டு போகக்கூடாது. இன்றைக்கி நான் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற அந்த எந்த விதமான காரியமாக இருந்தாலும், வேறுபாடுகளாக இருந்தாலும் அதை சரி செஞ்சிடணும். ஹலோ, முடியுமா? கர்த்தர் தான் கட்டுறாரு. முடிவெடுக்க வேண்டியது நம்ம, பிரயாசம் எடுக்க வேண்டியது நம்ம. கர்த்தர் தான் அதை வாய்க்க பண்ணுகிறார். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒரு கணவனுடைய பெற்றோரோ இல்லை மனைவியோட பெற்றோரோ கணவனை பற்றி மனைவியை பற்றி ஏதாவது குசு சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒரு திட்டமிடுதல். ஒருவேளை பெற்றோர் கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆராதனைக்கு சரியான நேரத்தில் இருக்கணும். மாதம் நம்முடைய வருமானத்தில் ஒரு தசமபாகம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கணும். மாதம் நம்முடைய பெற்றோருக்கு ஒரு சின்ன பங்கை எடுத்து கொடுக்கணும். இத்தனை வருஷமாக நம்மளை வளர்த்தி எடுத்துருக்குறாங்க, நம்ம உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியாக ஒரு சின்ன ஒரு தொகை மாதம் கொடுக்கணும். இது எல்லாம் திட்டமிடுதல். நம்முடைய குடும்பத்தில் என்ன இல்லை, நம்ம குடும்பத்தில் என்ன சரி செய்யணும், என்ன தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஞானத்தை, அறிவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை பயன்படுத்தி கணவன் மனைவியாக தேவைப்பட்ட பிள்ளைகளாக உட்காந்து இதை நம்ம சரி பண்ணணும். இது நம்முடைய குடும்பத்துக்கு ஆகாது, இது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காரும்போது தான் புது பிரச்சனை வரும். எல்லாத்தையும் மேற்கொள்ள தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு காரியத்தை நம்ம சரி செய்ய வரைக்கும் அந்த காரியம் சரியாகவே ஆகாது. அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கி நடக்கிற காரியத்தை இன்றைக்கோட முடிச்சிட்டோன்னா நாளைக்கு நடக்கிற காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும், ஆண்டவர் கட்டுறாரு. குடும்பத்தை கட்ட தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம தான் கட்டணும். நம்முடைய குடும்பத்தை நம்ம தான் கட்டணும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம தான் கட்டணும். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை இந்த வார்த்தைகள்லாம் கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. முன்னாடியே நல்ல காரியங்களை நம்ம பேசி நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருந்து நல்ல திட்டங்களை போடுவது நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு மிகவும் அவசியமாக இருக்கும்.
ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிறதற்கான வழிமுறைகளை ஆண்டவர் சொல்கிறார். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா யோசுவா வந்து ஒரு திட்டம் போடுறாரு. என்னென்னா பாருங்கள், யோசுவானுடைய கடைசி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த யோசுவா வந்து சொல்கிறாரு. அங்கே இருக்கிற அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்து யோசுவா வந்து சொல்கிறாரு, ஐயா, இத்தனை வருடங்களா, இத்தனை நாட்களாக ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் நடத்திட்டு வந்தார். எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் நடத்திட்டு வந்தார். இப்போ அவருடைய கடைசி நாட்களில், யோசுவாவுடைய கடைசி நாட்கள் இருக்கிறாரு. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவரை விட்டு விலகிறாதீங்க, ஆண்டவருடைய வழியிலிருந்து பின்வாங்கிறாதீங்க, ஆண்டவரை மறுதளிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் வீட்டாருமோ என்றால், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்கிறேன், ஆண்டவரை விட்டு விலகிறாதீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு ஒரு திட்டமிடுகிறார். ஆமாம், என்ன ஆனாலும் சரி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுக்கு நான் கேரண்டி. அப்படி யாராவது கணவர்மார் சொல்ல முடியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதே மாதிரி ஈசாக்கு என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய மகனாகிய யாக்கோபை பார்த்து, அவங்க அந்த ஈசாக்கும் மனைவியும் பார்த்து சொல்கிறாங்க, ஐயா, உன்னுடைய திருமணம் இந்த ஊரில் இருக்கிற பெண்களோட நடக்கக்கூடாது, நம்முடைய சொந்தத்தில் தான் நடக்கணும். ஒரு திட்டமிடுகிறாங்க, உன்னுடைய திருமணம் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொல்கிறாங்க. அதனால் அதை கீழ்ப்படிஞ்சு அந்த யாக்கோப்பு வந்து அவங்க பெற்றோர்களுடைய விருப்பப்படியே ஒரு தூர தேசத்துக்கு போய் அவனுடைய குறிப்பிட்ட அந்த மகளை வந்து திருமணம் செய்து கொள்கிறான். இது வந்து என்னது? திட்டமிடுகிறாங்க. அதே போல் தாவீது வந்து இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு பிரயாசப்படுறாங்க, ஆசைப்படுறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ நிறைய யுத்தங்களுக்கு போய் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கிற, அதனால் நீ கட்டாத, ஆனால் உன் மகன் அதை கட்டுவான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் தாவீது கொடுக்குறாரு. தாவீது போய் சாலமோன்ட்ட சொல்கிறாரு, சாலமோனே, தேவனுடைய ஆலயத்தை கட்டணுங்கிற என்னுடைய ஆசை, ஆனால் ஆண்டவர் நீ தான் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தேவையான எல்லா பணத்தையும் தாவீது கொடுத்தாரு. தேவாலயத்தை எப்படி கட்டணுங்கிற ஒரு வடிவமைப்பையும் தாவீது கொடுத்தாரு. அந்த திட்டத்தை தாவீது எங்கேருந்து வாங்கினாருன்னா ஆண்டவர்கிட்டருந்து வாங்குறாரு. ஆண்டவர் ஒரு திட்டத்தை தாவீதுகிட்ட கொடுக்குறாரு. தாவீது அந்த திட்டத்தை, அந்த பிளானை, சபையை, தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணுங்கிற பிளானை சாலமோன்ட்டு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு திட்டத்தை சொல்கிறாரு, இதுதான் பிளானு, இதை நீ செஞ்சு முடிக்கணும், கடைசி வரைக்கும் நீ உண்மையாக இருக்கணும். ஆமே, பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு பெரிய தரிசனத்தோடு செயல்பட்டுருக்குறாங்க. வீடு வந்து சும்மா கட்டப்படாது, நம்ம செயல்படணும், நாம் பிரயாசப்படணும். ஒரு குடும்பம் வீடு கட்டுவதற்கு பிரயாசம் எடுக்காத பட்சத்தில் வீடு கட்டப்படவே முடியாது. இதில் நல்லா கவனிங்க, ஒரு குடும்ப தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, ஒரு வீடை கட்டுவதற்குள்ள உரிய ஒரு தகுதி உடையவங்களாக இருக்கணும். ஆமாம், வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு வேளை திருமணம் ஆகாத பிள்ளைகளை நீங்கள் வைத்திருப்பீங்க அப்படின்னா, திருமணத்தை பற்றி எப்போ யோசிக்கணும்? ஒரு வீடு கட்டுவதற்கு தகுதி வந்துருச்சா அப்போ தான் யோசிக்கணும். அதாவது அவங்க ஒரு வேளை அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிற அளவுக்காவது ஒரு சம்பாத்தியம் பண்ணுறாங்களா, வேலைக்கு போகிறாங்களா, சம்பாதிக்கிறாங்களா, அவங்களுடைய செலவை அவங்க பார்த்துக்கிறாங்களா, அப்போ தான் வந்து திருமணத்தை பற்றி யோசிக்கணும். நிறைய பேர் கால் கட்டு போட்டால் சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. அது சரியாகாது. வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். யூத கலாச்சாரத்தில் பெண்களை திருமணம், அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிடுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு அந்த நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட மகன் என்ன பண்ணணும்னா, அவன் போய் வேலை செஞ்சு சம்பாரித்து ஒரு அழகான வீட்டை கட்டணும். கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் கல்யாணம். இயேசு கிறிஸ்து வந்து அது அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக
அந்த மாப்பிள்ளை பையன் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போவார். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட போது ஒரு துணியை வந்து சுற்றி வச்சுருந்துச்சுன்னு வசனம் சொல்லுது. அது எதன் அடையாளம்னா, நம்ம கூட நிச்சயம் முடிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் கூட அவர் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அதுக்கான அடையாளம் தான் அந்த துணி. அவர் திரும்பி வருவாருங்கிற ஒரு நிச்சயம் அந்த துணி. யூதர்கள் ஒரு வீட்டை கட்டி முடித்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அந்த புதுசாக ஒரு மகன் கட்டின வீட்டில் அந்த 2 பேரும் குடியிருப்பாங்களாம். எப்போ திருமணத்தை பற்றி யோசிக்கணும், பிளான் பண்ண ஆரம்பிக்கணும்னா எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ. அதுக்கு முன்னாடி யோசனைகள் வந்து தேவையில்லாதது, அதுக்கு முன்னாடி வர்ற ஆசைகள் தேவையில்லாதது, கனவுகள் தேவையில்லாதது. ஆமே, ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. இப்போது நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்யணுங்கிற வழிநடத்தல ஆண்டவர் கொடுக்கும்போது நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு நம்ம வேறு யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது. திருமணம் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு மகனோ மகளோ அப்பா அம்மாட்ட போய் காசு கேட்கக்கூடாது. நேரம் ஆயிடுச்சு சொத்தை பிரிங்கன்னு கேட்கக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு சொத்தை கொடுங்கன்னு கேட்கறக்கு அதிகாரமே நம்ம கிடையாது. அவங்க சம்பாரிச்சாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு, அவங்க வைத்திருக்கிறாங்க. எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கான ஒரு உரிமையே நம்ம கிடையாது, பிள்ளைகளுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எது எப்போ பண்ணணும் என்ன பண்ணணும்னு. போய் அப்பா அம்மாட்ட கேட்குறது, மாமனார்கிட்ட கேட்குறது, மனைவியை விட்டு மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட கேட்க வைக்கிறது, குழந்தைகளை விட்டு கேட்க வைக்கிறது, இது எல்லாம் ஒரு ஒழுங்கே கிடையாது. நமக்குன்னு ஒரு தன்மானத்தை ஒரு மரியாதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நாம வேற யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது. பெற்றோரையோ மாமனாரையோ மருமகளையோ யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு துணையாளர். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது ஆண்டவர் மட்டும்தான். நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகள் வேணும். நம்முடைய திட்டமிடுதல் அவசியம். ஆமே, கணவனார் எல்லாரும் முடிவு பண்ணலாமா, இனிமேல் என் மாமனார்கிட்டருந்து என் அப்பாட்டிருந்து நான் ஒன்றுத்தையும் கேட்க மாட்டேன், பிறந்த நாள் வந்தாலும் சரி, கல்யாண நாள் வந்தாலும் சரி, நான் எதையும் கேட்க மாட்டேன். அதுதான் நமக்கு மரியாதை. என்ன சொல்கிறீங்க? அதுதான் நமக்கு மரியாதை. நம்மளால் முடிந்ததை மற்றவங்களுக்கு, நம்முடைய பெற்றோருக்கு கொடுக்கலாமே ஒழிய எந்த காலத்திலையும் அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணவே கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்துட்டு பணத்தின் மேலே சொத்தின் மேலே கண்ணு நமக்கு போகவே கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அது நமக்கு போதுமானது. ஆமே, அது நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அது நமக்கு போதும். ஆண்டவர் அப்படி நம்மளை பட்டினி போக விட மாட்டார். ஆண்டவர் நமக்கு தேவையான ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் வந்து உடைக்கப்படுறதுக்கு காரணம் ஞானம் இல்லாதது. ஞானம் இல்லை, ஜெபிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? நமக்கு ஞானம் வேணும். நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம கண்களை ஏறெடுத்து நம்ம பார்க்கணும், என் குடும்பத்தில் என்ன குறை இருக்குது, என்ன சரி செய்யணும், நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. அதை பார்த்தா தான் நமக்கு புரியும். ஆமே, அதை பார்த்தா தான் நமக்கு புரியும். 2வது வசனத்தை வாசிக்கலாங்களா? சங்கீதம் 127:2. இது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சின்ன கூட்டமாக எருசலேமில் இருக்கும்போது முதலாவது குடும்பத்தை கட்டணும்னு சொல்கிறாங்க. 2வது அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு பெரிய ஒரு அலங்கத்தை, ஒரு காம்பவுண்டு சுவரை வந்து கட்டணும். ஏன்னா அதுதான் எதிரிகள்கிட்ட இருந்து அவங்கள பாதுகாக்குது. அதனால் அதை கட்டணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி கட்டணும்னு முயற்சி பண்ணும்போது என்னதான் காம்பவுண்ட் வால் கட்டினாலும் கர்த்தர் ஒரு நகரத்தை காக்கலைன்னா நம்ம விழித்திருக்கிறது விருதா. காவலாளிகள் விழித்திருக்கிறதுனால, கண் விழித்திருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அப்போ வீடை கட்டுவதற்கு திட்டமிடுதல் அவசியம். ஃபஸ்ட்டு என்னதுங்க? வீடை கட்டுவதற்கு திட்டமிடுதல் அவசியம். 2வது திட்டமிட்டதுக்கப்புறம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது அவசியம். எதிரிகள் யாரும் வரக்கூடாது. நம்ம குடும்பத்தை உடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நம்ம அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். குடும்பத்தை பாதுகாத்தா தான் நம்முடைய குடும்பம் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்.
கர்த்தர் எனக்கு இந்த குடும்பத்தை கட்டுவதற்கான பாதுகாப்பதற்கான தேவையான ஞானத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த திட்டமிடுதல் எவ்வளோ அவசியம் பாருங்கள். ஒரு சில சபைகளில், அதாவது பாரம்பரியமான சபைகளில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் எல்லாரும் முழிச்சிருக்காங்களா பாருங்கள். ஐயா, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே இருக்காங்களா? குடும்பத்தை கட்ட போயிட்டாங்களா? எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்களா? பாரம்பரியமான சபையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்கன்னா அவங்க இத்தனை வருஷம் படிக்கணும், இவ்வளோ வருஷம் படிக்கணும். படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு உதவி ஊழியராக ஒரு சில வருஷங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மெயின் பாஸ்டராக மாறணும். அப்போ உதவி ஊழியராக இருக்கும்போது ஒரு யூனிஃபார்ம் போடுவாங்க. தலைமை போதகராக மாறிட்டால் ஒரு யூனிஃபார்ம் போடுவாங்க. அந்த யூனிஃபார்ம் தான் அதெல்லாம் ஒரு அடிப்படையான காரியத்தில் இந்த பாரம்பரியமான சபைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ சபையில் ஒருத்தர் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அவங்க அந்த சபையில் மெம்பராக இருக்கணும். அதுக்கு வருஷம் ஒரு சந்தா கட்டணும். ஒரு நல்லது கெட்டது நடக்குது, சபையிலேருந்து ஊழியக்காரர் வரணும் அப்படின்னா அவங்க சபையில் மெம்பராக இருக்கணும். இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒழுங்குகள். இதெல்லாம் நம்ம பெந்தேகோஸ்து சபையில் இல்லை. அதனால் ஆளுக்கு மனம் வந்த போக்கில் ஒவ்வொருத்தருக்கும் எதுன்னு சரிப்படுதோ அதையெல்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரு அப்படின்னு அதை பற்றி நான் பேச விரும்பலை. அந்த சபைகளில் ஒரு அடிப்படையான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அடிப்படையான ஒரு காரியத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். ஒருவேளை அந்த ஊழியக்காரராகவே இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்கிறத அந்த சத்தியத்தை விட்டு வேற பேசுகிறாங்க அப்படின்னா ஊழியக்காரரையே தூக்கிடுவாங்க. அங்கே ஊழியம் பண்ண முடியாது. ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ரெண்டாவது. ஒழுங்காக இருக்கணும், தூக்கிடுவாங்க யாராக இருந்தாலும். இது எல்லாம் என்னதுன்னா ஏற்கனவே அவங்க திட்டமிட்டுருக்குறாங்க. சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டுருக்குறாங்க. நம்முடைய வீட்டில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி திட்டமிடுதல் நம்முடைய குடும்பத்தில் இல்லாத போது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது எப்படி திருமணம் இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரியாதப்ப அவங்க பாட்டுக்கு அவங்க மனம் வந்த ஆசைப்படி அவங்க செய்ய ஆரம்பிக்கும்போது நம்ம போய் அந்த நேரத்தில் பாதுகாக்கிறோம் அப்படின்னா அது நடக்காது. அதை அவங்கள பாதுகாக்க முடியாது. திட்டமிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய நாட்களில் சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியான விதத்தில் அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நம்மளால் பாதுகாக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும், உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய திருமணம் எப்படி இருக்கணும். முக்கியமாக சின்னதுலேருந்தே சொல்லணும். அதை பற்றி என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியே சொல்லணும். ஆரம்பத்திலிருந்தே நல்ல விதைகளை விதைப்போம் அப்படின்னா, நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கும் அப்படின்னா அவங்க வழி தவறி போக மாட்டாங்க. நம்ம நிறைய நேரத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் கண்ட்ரோல் பண்ணால் அது நடக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைகள் இப்போ இருக்கிற சபையில் உட்காந்துருக்கிற நம்ம பிள்ளைகள் எல்லாருடைய திருமணமும் சபையில் தான் நடக்கணும். ஹலோ, பெற்றோர்கள்லாம் இருந்தீங்கன்னா ஒரு சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சந்ததியை நம்ம இழந்துட்டோம், சாட்சி இல்லாமல் இழந்துட்டோம். இனிமேல் வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மிக கவனமாக ஒருத்தரை கூட இழந்துடக்கூடாது. நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஒருத்தரை கூட நம்ம இழந்துடக்கூடாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய நாம மகிமைப்படுற மாதிரி தான் திருமணங்கள் நடக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். திட்டமிடுதல் அவசியம். ரெண்டாவது, பாதுகாக்க வேண்டியது அவசியம். சத்தியத்துக்கு புறம்பா, வசனத்துக்கு புறம்பா நம்முடைய குடும்பத்தில் கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ ஏதோ ஒன்று காணப்படுதுன்னா அதுக்காக நம்ம வைராக்கியமாக நிற்கணும். இப்படி இருக்கக்கூடாது. நம்ம அதிகமாக படிக்கலை அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம கண்டிக்கிறோமே ஒழிய ஆண்டுடைய காரியத்தில் நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம். அப்படி அல்ல. பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். குடும்பத்தை பாதுகாக்கணும். எந்த விதமான உலகத்தின் கிரியைகளும் என் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. எந்த விதமான உலகத்தின் சுபாவங்கள், எண்ணங்கள், யோசனைகள், ஆசைகள் எதுவும் என் குடும்பத்தில் வரக்கூடாது.
வசனத்தின்படி இருக்கணும், வசனத்தின்படி இருக்கணும். அடுத்த வசனம் வாசிக்கலாங்களா? 3வது. இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்களா? அதாவது காலையில் நேரத்தில் எழுந்து வேலைக்கு போய் நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் வேலை செஞ்சு சம்பாரித்து வீட்டில் வந்து கொடுத்து சாப்பிட்டு படுத்தா ஒரு நிம்மதியான தூக்கத்தை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நம்ம நிறையா பிரயாசப்படலாம், வேலை செய்கிறதுக்கு நிறையா பிரயாசப்படலாம், ஓவர் டைம் பார்க்கலாம், 2-3 வேலைகள் பார்க்கலாம். ஆனால் நல்ல தூக்கத்தை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். இது எல்லாம் எதை பற்றி வருது? குடும்பத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்ல தூக்கத்தை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நம்முடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் மிக 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 அவசியம். அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் எப்போ வரணும்? குடும்பம் கட்டப்படுவதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு, நம்ம வேலை ஸ்தலங்களில் சமாதானமாக இருப்பதற்கு ஆண்டவர் நிச்சயமாக வேணும். ஆண்டவர் இல்லாமல் ஒரு குடும்பத்தை கட்டவே முடியாது, கட்டவே முடியாது. அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் எப்போ வரணும்? ஐயா, ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் எப்போ வராருன்னா, திருமணத்தன்னைக்கு தேவனுடைய சந்நிதியில் ஊழியக்காரங்க முன்னாடி, பெற்றோர்கள் முன்னாடி, ஆண்டுடைய பிரசன்னத்தில் கணவன் மனைவியாக ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. என்ன உடன்படிக்கை பண்ணுறாங்க? ஐயா, கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காங்கய்யா. ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. என்ன உடன்படிக்கை பண்ணுறாங்க? என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, காசு இருந்தாலும் இல்லைன்னாலும், பலனாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும், என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அது எங்கே பண்ணுறாங்க? சத்தமாக சொல்லுங்கள், முக்கியமானது சொல்லுங்கள். எங்கே பண்ணுறாங்க? சபையில். சொல்லுங்கள் சத்தமாக. தேவனுடைய சந்நிதியில் ஊழியக்காரங்க முன்னாடி, பெற்றோர்கள் முன்னாடி, கர்த்தருடைய பிரசன்னத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது அங்கே ஆண்டவர் வரார். நம்முடைய உடன்படிக்கையில் ஆண்டவர் இருக்கிறார். எப்போ? திருமணத்தன்னைக்கு. ஐயா, நான் பேசுறது புரியுதுங்களா? கேட்குதா? பின்னாடி இருக்கிறவங்களா கேட்குதா? நான் சொல்லும்போது அப்படியே நீங்களும் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போ ஆண்டவர் வராரு? கல்யாணத்தன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம் சந்தோஷ். அப்போ ஆண்டவர் நம்முடைய உடன்படிக்கையில் வர்றாரு. ஒரு கணவன் மனைவி மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தில் கூட ஆண்டவரும் இருக்கிறாரு. ஆமென். அதை எப்போ பண்ணணும்? கல்யாணத்தன்னைக்கு. எங்கே பண்ணணும்? சபையில் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் பண்ணணும். வேறு எங்கே பண்ணாலும் ஆண்டவர் வரமாட்டார், வரவே மாட்டார். நம்முடைய திருமணத்தில், நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கணும்னா கல்யாணத்தை முதல் நாள்லேயே ஆண்டவர் நம்ம கூட வந்துடணும். நம்முடைய குடும்பத்தின் தலைவராக ஆண்டவர் இருக்கணும். குடும்பத்தை உருவாக்குனதும் ஆண்டவர் தான். இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் நிறையா குடும்பத்தை நடத்திட்டு வர்றது எல்லாரும் புதுசு தான். வந்து நிற்கும்போது எப்படி நடத்தணுங்கிற ஞானத்தை ஆண்டவர் தான் கொடுப்பாரு. நமக்கு தேவையான அறிவை ஆண்டவர் தான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் அதை உருவாக்கி இருக்கிறாரு. நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாமல் குடும்பம் கட்டப்படவே முடியாது. இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவரை குடும்பத்தில் சந்தோஷப்படுத்துகிறோம்? இல்லை, கை தூக்க வேணாம். எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறோம்? பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எத்தனை பேர் கவனிக்கிறோம்? கர்த்தரை தேடுறதுல நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமாக நம்முடைய குடும்பம் இருக்குன்னா அங்கே ஆண்டவர் இருப்பார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம குடும்பம் நடக்குது, நம்முடைய பிள்ளைகள் நடக்கிறாங்கன்னா அங்கே ஆண்டவர் இருப்பார். நம்ம வாழ்க்கையில் யாரை பிரியப்படுத்துகிறோமோ இல்லையோ, முதலாவது அந்த அப்பாவை பிரியப்படுத்திடணும். அதுதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட அதை தான் சொல்லணும். அப்பாவை பிரியப்படுத்திடணும், ஆண்டவரை பிரியப்படுத்திடணும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பற்றி சந்தோஷமாக இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அடுத்த வசனம் வாசிக்கலாங்களா? 3வது வசனம்.
பிள்ளைகள் வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்படின்னா பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், ஒரு சொத்து தான் குழந்தைகள். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற குழந்தைகள் யாருங்க? அம்மா, தாயே, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற குழந்தைகள் யாருங்க? சொத்து. சொல்லுங்களேன் வாய் திறந்து. சொத்து. நம்ம பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சொத்து. ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமே. ஒருவேளை அதாவது சமீபத்தில் சார்லி கிர்க் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனை சுட்டு கொலை செய்துட்டாங்க. ஏன்னா அவர் சொன்ன ஒரு காரியம், அபார்ஷன் பண்ணக்கூடாது, நீ யாராக இருந்தாலும் சரி அபார்ஷன் பண்ணக்கூடாது. அதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அபார்ஷன் பண்ணுறது தப்பு, அது வந்து ஒரு கொலை. குழந்தை வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே பிறந்தால் தான் அதுக்கு ஒரு குழந்தை, அது ஒரு வாழ்க்கை. அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் அபார்ஷன் பண்ணக்கூடாது, அது தப்பு, அது தவறு, அது ஒரு கொலை. அது எத்தனை மாதம் ஆனாலும் சரி. ரொம்ப வருத்தம், கவர்மெண்ட்லேயே பண்ணுறாங்க, இலவசமாக பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பண்ணலாம், ஆனால் நம்ம அதை ஒற்றுக்கொள்ளக்கூடாது, ஒத்துக்கொள்ளவே கூடாது. ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், அது கர்த்தர் கொடுத்துருக்கிற சொத்து. எந்த நேரத்துலையும் அவங்கள அசட்டையாக பார்க்கக்கூடாது. அவங்க ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். ஆமே ஆமேன். அடுத்த வசனம் வாசிக்கலாங்களா? அடுத்த வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பத்தில் நிறையா பிள்ளைகள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலை? இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. அப்படின்னா ஒரு வேளை எதிரி நாட்டிலேருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள், அதாவது பிள்ளைகள் வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆமே. பிள்ளைகள் வந்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில்? எதிரி நாட்டிலிருந்து எதிரிகள் நம்மளை தாக்க வரும்போது நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்னா நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுதான் அந்த வசனம் வந்து சொல்லுது. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான் சொல்லுது. அப்போ குழந்தைகள், நம்ம வீட்டில் வர்ற குழந்தைகள் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. என்ன பாதுகாப்பாக இருக்காங்க? நம்முடைய மானம் மரியாதை எல்லாத்துக்கும் அவங்க தான் பாதுகாப்பு. நல்ல பெயருக்கு அவங்க தான் பாதுகாப்பு. நல்ல சாட்சிக்கு அவங்க தான் பாதுகாப்பு. நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்முடைய மதிப்பு. ஆமே. பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் நமக்கு மதிப்பு. பிள்ளைகள் நல்லா இல்லைன்னா நமக்கு மதிப்பு இல்லை. பிள்ளைங்க எப்படி நல்லா இருப்பாங்க? சரியான வளர்ப்பு. இப்போ ஆண்டவர் நம்ம கையில் குழந்தைகளை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? கர்த்தருடைய வழியில் நடத்துவதற்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. வசனத்தின்படி வளர்ப்பதற்காக ஆண்டவர் குழந்தைகளை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு ஒரு கார்டியனாக, ஒரு பொறுப்பாளியாக தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு வழியை நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. அது ஆண்டவருடைய குழந்தைகள். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற குழந்தைகள் ஆண்டவருடைய குழந்தைகள், அவருடைய சொத்து. நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பாளியாக கொடுத்துருக்கிறாரு. இந்த குழந்தைய வச்சு எனக்கு பிரியமானபடி நீங்கள் வளர்த்து எடுங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்போட ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. எப்படி வந்து சபை அப்படிங்கிறது ஒரு ஊழியம், சபை நடத்துவது ஒரு ஊழியம். சபையினுடைய நோக்கம் ஜனங்களை உருவாக்கணும், ஒவ்வொருவரையும் சீஷர்களாக மாற்றணும், ஊழியக்காரங்களாக மாற்றணும். அதுதான் சபையினுடைய நோக்கம். அது ஒரு ஊழியம். அதே மாதிரி நம்ம குடும்பமும் ஒரு ஊழியம்தான். நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை, ஒரு கட்டாயத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒரு வீட்டினுடைய ஒரு ஊழியக்காரங்க. ஆமே. ஊழியக்காரங்க, வீட்டினுடைய ஒரு ஊழியக்காரங்க. ஒவ்வொரு மனைவிமார்களையும் ஒரு ஊழியக்கார அம்மாவாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய முதலாவது ஊழியம் நம்முடைய குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை வளர்த்து எடுக்கணும், கர்த்தருக்குள்ள, ஆண்டவருக்குள்ள,
தேவனுக்கு பயப்படுகிற விதத்தில், கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனம் சொல்லுகிற விதத்தில் கர்த்தருக்கு முன்னாடி வளர்த்து அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறது தான் ஆண்டவர் குழந்தைகளை நம்ம கொடுத்துருக்கிறார். நம்முடைய விருப்பமோ நம்முடைய ஆசைகளோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுங்கிறத விட ஆண்டுடைய விருப்பம் நிறைவேறணும். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவங்களாக மாறணும். சபையில் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவங்களாக மாறணும். குழந்தைகளை உருவாக்க வேண்டிய ஒரு இடத்துல பெற்றோராகிய நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். பாஸ்டர் ஆர் ஸ்டான்லின்னு ஒருத்தர் இருக்கிறார். இப்போ நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வேளை பார்த்துருக்கலாம். அவர் ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர். வேதத்திலிருந்து சத்தியத்தை தெளிவாக சரியான விதத்தில் பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். அவருடைய சாட்சி சொல்லும்போது, அவருடைய அம்மா டெய்லியும் காலையில் வசனத்தை படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலைன்னா காலையில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். சாப்பாடு இருந்தாலும் வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லலைன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. பட்டினியோட ஸ்கூலுக்கு நிறைய நாள் போயிருக்காங்களாம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்துக்கு நேராக உருவாக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த தரிசனத்தை, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணுமே ஒழிய கவனம் இல்லாதவங்களா உலக பிரகாரமாக நம்ம உருவாக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற வகையில் ஒரு கண்டிப்பான வார்த்தைகளை மட்டும் வாசிக்கலாங்களா? உபாகமம் 21வது அதிகாரம் 19-21 வரைக்கும். உபாகமம் 21:19 யாரோ ஒருத்தர் சத்தமா தெளிவா? உபாகமம் 21:19-21 வரைக்கும். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கர்த்தருக்கு பயப்படாமல், கீழ்ப்படியாமல், துன்மார்க்கமாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் உதாரணத்துக்கு இப்போ சபையில் நிறுத்தி இவங்க ஒழுங்காக கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றம் சாட்டி எல்லாரும் அந்த குழந்தை மேலே கல்லெடுத்து அடித்து அந்த கொலை செய்து அப்படி தீமையை விட்டு விளக்குவாங்களாம். எவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தைகள். இதை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ கண்டிப்பாக குழந்தைகளை வளர்த்திருக்கிறாங்க. கண்டிப்புனா கண்மூடித்தனமாக அடிக்கிறதல்ல, திட்டுவதல்ல. நம்முடைய பிள்ளைகளை தேவன் விரும்புகிற வகையில் உருவாக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரிகளாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அது ரொம்ப அவசியம். என் பையன் எவின் யூகேஜி படிக்கிறான். அவன் சொல்கிறான், எங்கள் ஸ்கூலில் சொன்னாங்க எல்லா சாமியும் ஒன்று தான். நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு சில காரியத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் ஸ்கூலில் சொன்னாங்க எல்லா சாமியும் ஒன்று தான். அப்போ எல்லா சாமியும் ஒன்று தாங்கிறது தப்புன்னு நம்ம சொல்லிக் கொடுக்க தவறுனதுனால எந்த வயசில், 5 வயசில் நம்ம யோசித்திருக்கவே மாட்டோம். எல்லா சாமியும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைங்களா? ஏன் உண்மை இல்லை? நம்ம வசனத்தை படிக்கணும். வசனத்தை படிக்காமல் வளர முடியாது. இன்றைக்கி பல்வேறு விதமான நூதனமான உபதேசங்கள் வருது. நம்ம தெளிவாக இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. கிறிஸ்தவத்திலேயே ஆர்சின்னு ஒரு குரூப் இருக்குது, சிஎஸ்ஐன்னு இருக்குது. என்ன வித்தியாசம்? நம்ம அந்த சர்ச்சுக்கு போகலாமா? நிறைய இருக்குது. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேகமாக இருக்குது. நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோட கவனத்தோடு வசனத்தில் நம்ம தேர்றவங்களாக இருக்கணும். நம்முடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கிறதுக்கு
ஒரு முக்கியமான ஒரு காரணம், ஒரு வழி குடும்ப ஜெபம் பண்ணுறது. குடும்ப ஜெபம் செய்து கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருத்தட்டையும் ஆண்டவர் உன்னோட என்ன பேசினார், ஆண்டவர் உன்னோட என்ன பேசினார், இந்த வசனத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உறவை வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சின்ன பையனை உட்கார வச்சு குடும்ப ஜெபம் பண்ணி ஒரு ஆதியாமத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை வாசித்து அந்த சின்ன பையன் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த பையன்கிட்ட கேட்டாரான், உனக்கு என்ன புரிஞ்சுது இதிலிருந்து அப்படின்னு கேட்டப்போ அந்த சின்ன குழந்தை சொல்லுதான், எனக்கு கல்யாணம் ஆகணும்னா ஆண்டோட்ட கேட்கணும். யார் சொல்கிறா? சின்ன குழந்தைகளை சின்ன குழந்தைகளாகவே பார்க்கக்கூடாது. வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் இல்லாமல், அவருடைய சமூகம் இல்லாமல், வார்த்தை இல்லாமல் குடும்பம் கட்டப்பட முடியாது. நிறைய பேர் இன்றைக்கி அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஏன்னா கட்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் நேரத்தில் குடும்பத்தை கட்டலை, இப்போ பாதுகாக்க முடியல. வளர்க்க வேண்டிய விதத்தில் குழந்தைகளை வளர்க்க முடியலை, இன்றைக்கி பாதுகாக்க முடியல. பிள்ளைகள் நமக்கு அலங்காரமாக இருக்கணும், நமக்கு சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு மனமடிவாக இருக்கக்கூடாது. கர்த்தர் தாமே உதவி செய்வாராக, நம்மை வழி நடத்துவாராக. நம்ம குடும்பத்தை கட்டுவதற்காக கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் இதை புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு நம்ம கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம ஏனோதானோன்னு இருந்துட்டு விதைக்க வேண்டிய காரியத்தை குழந்தைகளுடைய வாழ்க்கையில் விதைக்காமல் அறுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் எழுந்திருக்கலாங்களா? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வெளிநாட்டில் ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்குதான். ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்குது. அதாவது பெரிய ஒரு பிரம்மாண்டமான சபை. வெளிநாட்டில் கிட்டத்தட்ட 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய சபை. ஆனால் அந்த சபைக்குள்ளே இருக்கிறது 10-15 பேர் தான். அதே வீதியில் இன்னொரு மதத்தினுடைய வழிபடுகிற ஸ்தலம் இருக்குதான். இன்னொரு மதம், அது எதுன்னு நான் சொல்ல விரும்பலை. இன்னொரு மதத்தினுடைய வழிபடுகிற ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலம் ஃபுல்லாக ஆட்கள் நிரம்பி இருக்கிறாங்க. வீதியெல்லாம் ஆட்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. வேற ஒரு மதத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உள்ளே நிறைஞ்சு வெளியே நிறைஞ்சு வீதியெல்லாம் நிரம்பி இருக்குது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் 10-15 பேர், 1000 பேர் உட்கார வேண்டிய இடத்துல அந்த வேறு மதத்தைக்காரங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி கிறிஸ்தவங்க நிறைய வாலிபர்கள் சபையிலேருந்து வெளியே போயிட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் அதை எல்லாத்தையும் நம்ம விலைக்கு வாங்கி நம்முடைய பிள்ளைகளை அங்கே உள்ளே வச்சு நம்முடைய வேதத்தை நம்ம கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். இது வரைக்கும் 3 கிறிஸ்துவ பள்ளிகளை வாங்கியிருக்கிறோம். இது வரைக்கும் தேவாலயங்களை நம்ம வாங்கியிருக்கிறோம். அதாவது சபையை வாங்கி வேறு வழிபாட்டு ஸ்தலங்களாக மாற்றுறாங்க. வேறு மதத்தின் சார்பாக அவங்களுடைய படிப்புகளை பள்ளிக்கூடங்களை திணிக்கிறாங்க. சபையில் குழந்தைகளாக வளர்ந்தவங்க வாலிபர்கள் ஆகும்போது காணாமல் போயிடுறாங்க. அன்பு பெற்றோர்களே, நம்ம கவனமாக இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளை இழந்துருவோம். ஏதோ அப்பா அம்மா வர்றாங்க கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிறதுக்காக குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து வர்றாங்க. உண்மையான ரட்சிப்பு, உண்மையான தேவனை அறிகிற அறிவு, உண்மையான தேவனோடு இருக்கிற உறவு பிள்ளைகளுக்கு இல்லை அப்படின்னா அவங்கள நம்ம இழந்துருவோம். நல்லா படிக்கிறாங்க, அதில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கக்கூடாது, அதில் மட்டும் நம்ம திருப்தியாக இருக்கக்கூடாது. பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்களா? ஒருவேளை நீங்கள் வீட்டில் இல்லைன்னா பிள்ளைகள் சபைக்கு வருவாங்களா? நீங்கள் சொல்லாமல் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா? கவனமுள்ளவங்களாக இருக்கணும். பெற்றோர்களாகிய நாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஊழியம். உங்களுடைய மேற்பார்வை இல்லாமல் பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கிறாங்களா? ஆண்டவர் பிள்ளைகளோட பேசுகிறாரா? ரொம்ப அசட்டையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லவே கூடாது. ஒரு சிலர் ரொம்ப அசால்ட்டாக ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அறிவை கொடுத்துருக்கிறாரு.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டணும். ஒரு குழந்தை கூட தடுமாறி போகக்கூடாது. ஒரு குழந்தை கூட சாட்சி இழந்து போகக்கூடாது. அது நம்முடைய பொறுப்பு, சபையினுடைய பொறுப்பு. குழந்தைகளுக்கு பாதுகாவலராக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாங்களா? நம்முடைய குடும்பம் தேவன் விரும்புகிற வகையில் கட்டப்படணும். நான் திட்டமிடணும். அதற்காக என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. குடும்பத்தில் ஆண்டவர் இல்லாமல் ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை என் குடும்பத்தில் மகிமைப்படுத்தணும். என் வாழ்க்கையில் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய பாதுகாப்பு ஆண்டவர் குழந்தைகளை வைத்திருக்கிறார். நம்ம எப்படி வளர்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளை பார்த்தாலே தெரியும். சின்ன வயசுலேருந்தே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், சத்தியத்தில் வளர்க்கணும். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக குழந்தைகள் எழும்பி பிரகாசிக்கிறதை பார்க்குறதா நம்முடைய சந்தோஷம். என் பிள்ளை அங்கே படிக்கிறாங்க, இங்கே படிக்கிறாங்க, இங்கே வேலை செய்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அது ரெண்டாவது. என் பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், தேவனுக்கு பயன்படுறவங்களாக இருக்கணும். என் பிள்ளைகளுடைய நேரம், என் பிள்ளைகளுடைய ஞானம், அவங்களுடைய சொத்து எல்லாம் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படணும். ஜெபிக்கலாங்களா?